ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம வாசிக்க வேண்டிய ஒரு வேத போது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் நிருபம் 9ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த வேத பகுதியில் நம்ம பார்க்க போகிற காரியம் என்னவென்றால், வேதம் சொல்கிறது நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன செய்யணுமா? ஓடு. பொதுவா பார்க்கிற போது உலகத்தில் இருக்கிற ஸ்போர்ட்ஸ்ல பங்கு பெறுகிற எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை இருக்கணும்? நான் பதக்கத்தை ஜெயிக்கணும், நான் முதல் இடம் வரணும், நான் 2வது இடம் வரணும், நான் 3வது இடம் வரணும் சொல்லிங்கிற ஒரு ஆசை என்ன செய்வாங்க? 10 பேர் ஓடினாலும் 20 பேர் ஓடினாலும் 50 பேர் ஓடினாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை, நான் எப்படி என்ன செய்யணும்? முதல் இடத்திற்கு நான் வரணும், நான் ஜெயிக்கணும். அதே போலதான் வேதம் சொல்கிறது, பந்தய சாலையில் எல்லாரும் ஓடுவார்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்ன பண்ணுங்க? ஓடுங்கள். நமக்கென்று ஒரு பந்தய சாலை ஒன்று இருக்கிறது, அதே போல நமக்கென்று ஒரு இலக்கு ஒன்று இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். பந்தய சாலை அப்படி என்றால் நாம் வாழுகிற நம்முடைய வாழ்க்கை. 2வது நமக்கு ஒரு இலக்கு. என்ன இலக்கு? ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய ஜீவன். அப்ப நீங்களும் நானும் வாழ்க்கை என்கிற பந்தய சாலையில் சரியாய் ஓடுவோமானால் கர்த்தர் கொடுக்கிற நித்திய ஜீவனை என்ன பண்ணலாம்? பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய ஓட்டம் சரியா இல்ல அப்படின்னா இலக்கை என்ன செய்ய முடியாது? பெற முடியாது. கிழக்க பார்த்து ஓடுனா பரிசு பெறலாம் சொல்லி மேற்காம ஓடுனா பரிசு என்ன பண்ணாது? கிடைக்காது. அப்ப எந்த திசையை பார்த்து நம்ம சரியாய் போகணுமோ அந்த திசையில நம்ம சரியாய் செல்வோம். ஆனால் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு என்ன செய்வார்? கிருபை செய்வார். அப்ப ஓடுகிறவனாகி நீங்களும் நானும் வேதம் சொல்கிறது நாம எப்படி இருக்கணுமா? நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். 26ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். நமக்கு ஒரு நிச்சயத்தோடு நாம ஓட, ஆண்டவர் எனக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார், அந்த இலக்கை நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நாம ஓடுகிற போது அது நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். இந்த காலங்களில நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கிறது? வேதத்தின் படிதான் நம்ம ஓடுகிறோமா, இல்ல நம்முடைய இஷ்டத்திற்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை என்ன செய்ய நம்ம யோசித்து பார்க்கணும். நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா வேதத்தின் படி ஓடுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்க பல பேர் தாறுமாறா என்ன பண்றாங்க? ஓடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை நீங்க மனசுல வச்சுக்கிடணும். சபையில எந்த ஊழியக்காரர் பேசினாலும் சரி, இல்ல வெளியில எந்த மீட்டிங் எந்த ஊழியக்காரர் பேசினாலும் சரி, ஊழியர் பேசுகிற எல்லா வார்த்தையும் என்ன செய்யக்கூடாது? தலையை ஆட்டிட்டு போகக்கூடாது. நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஊழியர் பேசுகிற வார்த்தைகளுக்கு என்ன பண்றாங்க? தலையை ஆட்டிட்டு அப்படியே இருக்கிறாங்க. அவங்க வேதத்தின் படிதான் சரியாய் பேசுகிறாங்களா? என்ன வேதம் சொல்லுகிறது? எல்லாவற்றையும் சோதித்திருந்து நலமானது என்ன பண்ணுங்க? பிடிச்சு கொள்ளுங்க. நம்முடைய எல்லா கடவுளும் வேதாகமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஊழியர் பேசுகிற வார்த்தைகள் வேதத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறதா என்பதை என்ன செய்ய நாம நிதானித்து பார்க்கணும். ஊழியர்களை சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? தலையை ஆட்டிட்டு பின்னாடியே என்ன பண்றாங்க? ஒரு பெரும் கூட்டம் போய்கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம வேதத்தின் படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறோமா, இல்ல நம்முடைய இஷ்டத்தின் படி நம்ம ஓடுகிறோமா, இல்ல உலகத்தின் படி நம்ம ஓடுகிறோமா, இல்ல மனிதர்களை பார்த்து ஓடுகிறோமா என்பதை என்ன செய்ய நாம நிதானித்து பார்க்கணும். வேதத்தின் படி ஒரு மனிதன் ஓடுவான் ஆனால் கர்த்தர் அவனுக்கென்று வைத்திருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியும்? பெற முடியும். என் இஷ்டத்துக்கு நான் போறோம் அப்படின்னால என்ன செய்ய முடியாது? இலக்கை பெற முடியாது. ஆண்டவர் நமக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார், தெய்வம் நமக்கு நல்ல அறிவை கொடுத்திருக்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிற வார்த்தைகள் நம்ம நிதானிச்சு வேத வசனங்களை நம்ம சரியாய் பார்த்து நம்முடைய ஓட்டத்தை நம்ம சரிபடுத்திக் கொள்வோமானால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்க இலக்கு நம்ம என்ன செய்யலாம்? சரியா போய் அடையலாம். இல்லை என்றால் நம்முடைய வழிகள் தாறுமாறாய் பெயரும் இலக்கு என்ன செய்யப்பட்டது? நாம
அடைய முடியாது. இந்த நாளில் நம்ம பார்க்க போற காரியம் என்னவென்றால், வேதத்தின்படி ஓடுகிறவர்கள் எப்படி இருக்கணும். நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நாம எப்படிப்பட்டவர்களா இருக்குன்னு சொல்லி வேதத்துல 3 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிங்க. ஓடுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிப்போம். அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமா இருங்கள். கவனிங்க, முதலாவதாக வேதத்தின்படி ஓடுகிறவர்கள் எப்படி இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருங்கள். அப்ப பந்தய சபையில் ஓடுகிறவர்களாகிய நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, ஆயத்தம் உள்ளவர்களா என்ன செய்யணும், இருக்கணும். ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, மாரத்தான் ரேஸ் ஒண்ணு இருக்கு. அதுல மாரத்தான் ரேஸ் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, பல கிலோமீட்டர் என்ன பண்ணுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பல ஊர்களை தாண்டி என்ன செய்யணும், ஓடணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20 கிலோமீட்டர், ஒரு 30 கிலோமீட்டருக்கு என்ன செய்வாங்க, மாரத்தான் ரேஸ் வைப்பாங்க. அந்த மாரத்தான் ரேஸ்ல ஓடுகிறவங்க என்ன பண்ணுவாங்க, மணிக்கணக்கில் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ரேஸ்ல ஓடணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு ட்ரைனிங் என்ன செய்யணும், இருக்கணும். அதற்குண்டான ஒரு பயிற்சி எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்ப இங்க இருந்து நம்ம வேகமா திரைங்கிறத நான் ஓட போறேன் சொல்லி வேகமா ஓடுனாங்க அப்படின்னா பாதி வழியில கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா திடுதுப்புட நம்ம ஓடணும் அப்படின்னா மூச்சு முட்டும். திடுதுப்புட ஓடணும் அப்படின்னா என்ன செய்யும், ரொம்ப இலைக்கும் ஓட முடியாது. அப்படியே ஓடினா கூட நிறைய பேர் உயிர் கூட போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்முடைய ஓட்டம் ரொம்ப சொல்லும். நம்ம அந்த உலகத்துல எத்தனை வருஷம் வாழுகிறோமோ, 50 வருஷமோ 80 வருஷமோ 90 வருஷமோ, அப்ப ஜீவனோடு இருக்கிற நாள் முழுவதும் நம்ம என்ன செய்யறோம், ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய ஓட்டம் ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல. நம்முடைய ஓட்டம் நம்முடைய ஜீவ காலம் முழுவதும் நீங்களும் நானும் என்ன செய்யறோம், நித்திய ஜீவனுக்கு நேரமா ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஓடுகிற நீங்களும் நானும் நமக்குள்ள என்ன இருக்கணும், சரியான ஆயத்தம் இருக்கணும். சரியான ஆயத்தம் இல்ல அப்படின்னா பாதி வழியில நாம நின்றுவோம். சரியான ஆயத்தம் இல்ல அப்படின்னா இலக்கை என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. அப்ப நீங்களும் நானும் வேதத்தின்படி நம்ம சரியாய் ஓட வேண்டுமானால் நமக்குள்ளாக ஆயத்தம். வேதம் சொல்றது, மனுஷகுமாரன் நீங்க நினையாத நேரத்தில் வருவார். ஆனா என்ன பண்ணுங்க, ஆயத்தமா இருக்கு. அப்ப இலக்கை பெறுவதற்கு சரியான ஆயத்தம், சரியான முயற்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஆண்டவர் நமக்கு என்று வைத்திருக்கிற என்ன செய்ய இலக்கை பெற முடியும். அப்படின்னா எப்படி ஆயத்தம் ஆவது? வேதம் சொல்லுகிறது ஆயத்தமா இருங்கள். அதே வேதம் சொல்லுகிறது விழிப்பா இருங்கள். அப்ப நீங்களும் நானும் எப்படி ஆயத்தமா இருப்பது? ஆயத்தம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உலக பிரகமாய் ஓடுகிறோம் பாத்தீங்கன்னா தினம் என்ன செய்வாங்க, ட்ரைனிங் எடுப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாய் ஓடி என்ன செய்வாங்க, பழகுவாங்க. அப்ப நீங்களும் நானும் ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம சரியாய் ஓடணும் அப்படின்னா நமக்கு ஆயத்தம் வேணும். எப்படி நம்ம ஆயத்தம் ஆகும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கற்றலுக்குள்ளாக ஆயத்தமாக வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம் என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து, செய்கிற வேலைகளை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்யணும், ஜெபி நடுவர் இந்த நாளை நேபடுங்க, சரியாய் நடத்துக்கணும். இந்த நாளில தேவைகளை சந்தி, இந்த நாளில் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடு, இந்த நாளில் எனக்கு வேண்டிய பலனை தாங்க, இந்த நாளில் எனக்கு வேண்டிய கிருபையை தாங்க சொல்லி என்ன செய்யணும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அந்தந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதே போல இரவு ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நாள் நம்ம ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், நாம மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே இந்த தவறு நான் செஞ்சுட்டேன், என்ன பண்ணுங்க, மன்னிச்சுன்னு சொல்லி இரவு ஜெபத்துல என்ன செய்யணும், பாவம் மன்னிப்பு ஜெபத்தை நாம செய்யணும். அப்ப நம்ம ஆயத்தம் ஆக வேண்டுமானால் அதிகாலை ஜெபம், இரவு ஜெபம் ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல இரண்டாவதாக வேத தியானம் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். ஒவ்வொரு நாள் வேத வசனத்தை வாசிக்கணும். வேத வசனம் நம்ம என்ன செய்யணும், தியானிக்கணும். ஆண்டவர் நம்முடைய கரங்களில வேதாகமத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா பேதுருல வாசிப்பாங்க, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு என்ன பண்ணுகிறது, போதிக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நமக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆள் தேவை கிடையாது. ஒரு ஆளு சொல்லிதான் நான் வாழுவேன், அவங்க சொன்னாதான் நான் செய்வேன், இவங்க சொன்னாதான் இதை நான் செய்வேன் அப்படிங்கிற பேச்சு என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்தவர்கள் பேசக்கூடாது. ஏன்னா நமக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் நம்மளோட கூட பேசி நமக்கு உணர்த்துகிறார். இதை செய்ய, இதை செய்யக்கூடாது சொல்லி ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணுவார், பேசுவார்.
அப்ப நமக்கு வேத தியானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப சரியான ஜெப நேரமும் சரியான வேத தியானமும் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்குமானால் அவன் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருப்பான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆயத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு எப்ப வருவார் என்று நமக்கு தெரியாது. வேதம் சொல்கிறது, திருடனை போல வருவார், நினையாத நேரத்தில் வருவார். காலையில வருவாரோ, மாலையில வருவாரோ, இல்ல இரவுல வருவாரோ என்பது நமக்கு தெரியாது. அதே போல நம்ம வாழுகிற நாட்களில் நம்முடைய ஓட்டம் சரியா இருக்குமானால், இலக்கை நம்ம சரியாய் அடைய வேண்டுமானால், நீங்களும் நானும் என்ன செய்யணும்? சரியாய் ஆயத்தம் ஆக வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை என்ன செய்ய நாம நிதானித்து பார்க்கணும். என்னுடைய அதிகால ஜெபம் எப்படி இருக்கிறது, என்னுடைய இரவு ஜெபம் எப்படி இருக்குது, என்னுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அதை நம்ம சரிப்படுத்திக் கொள்வோமானால் நம்ம சரியாய் ஆயத்தமா இருப்போம். ஆயத்தமா இருக்கிறவர்கள் இலக்கை அடைவார்கள். ஆயத்தம் இல்லாதவர்கள் இலக்கை என்ன செய்ய முடியாது? அடைய முடியாது. அப்ப நீங்களும் நானும் ஆயத்தமாகணும். கர்த்தர் அதிகமா எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலிருந்து நீங்கள் ஆயத்தமாக நீங்க கிருபை பிரயாசப்படுங்கள். தேவன் அதற்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். தேவன் அதற்கு வேண்டிய பலனை நமக்கு கொடுப்பார். முதலாவதாக வேதத்தின்படி ஓடுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? முதலாவதாக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு வசனம் எடுத்து வாசிங்கள். 1 கொரிந்தியர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசி. இரண்டாவது, வேதத்தின்படி ஓடுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? 1 கொரிந்தியர் 9:25 வாசிப்போம். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமா இருப்பார்கள். கவனிக்க போதும் முக்கியமான ஒரு காரியம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாவற்றிலையும் என்ன பண்ணுவார்கள்? இச்சை அடக்கமா இருப்பார். இச்சை அடக்கம் அப்படி என்றால் ஒரு கட்டுப்பாடு. அப்ப பந்தய சாலையில் ஓடுகிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யணும்? இருக்கு. உலக பிரகாரமாக ஒரு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் என்ன செய்யும்? இருக்கும். இதெல்லாம் சாப்பிடணும், இவ்வளவு நேரம் தான் நீங்க என்ன செய்யணும்? தூங்கணும், இவ்வளவு நேரம் நீங்க என்ன செய்யணும்? உடற்பயிற்சி எடுக்கணும், இவைகளெல்லாம் நீங்க செய்யணுங்கிற ஒரு கட்டுப்பாடு எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இருக்கிறது. அதை எல்லா ஸ்போர்ட்ஸ்மேன் என்ன செய்யணும்? பின்பற்றணும், ஃபாலோ பண்ணணும். அப்படி இருந்தாலும் மட்டும்தான் என்ன செய்யணும்? அதை சரியான காரியத்தை நம்ம செய்ய முடியும். அதே போல வேதம் சொல்கிறது, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் எல்லாவற்றையும் இச்சை அடக்கமாய் இருப்பார்கள். அப்ப நம்ம ஓடுகிறவங்களா இருக்கிறோம். அப்ப உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கணும்? கட்டுப்பாடு வேணும். முதலாவது ஆயத்தம் வேண்டும். இரண்டாவது நமக்கு என்ன வேணும்? கட்டுப்பாடு வேணும். நம்ம யோசித்து பார்க்க, நமக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு? உங்களுக்கு என்ன கட்டுப்பாடு நீங்க வச்சிருக்கிறீங்க குடும்பத்துல? பொதுவா சொல்லுவாங்க, ஆளுகையில இருந்தவங்க கட்டுப்பாடா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. குடும்பத்தை என்ன செய்வாங்க? கட்டுப்பாடா நடத்துவாங்க சொல்லி பொதுவா சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஓடுகிறவர்களுக்கு கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே சரியான நேரத்தில் என்ன செய்ய முடியும்? இலக்கை அடைய முடியும். அப்ப நீங்களும் நானும் என்ன கட்டுப்பாடோடு கூட வாழுகிறோம்? நம்ம குடும்பத்துல என்ன கட்டுப்பாடு நம்ம வைச்சிருக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்யணும்? யோசிப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? வாழ்க்கையை சும்மா சாதாரணமா நினைக்கிறாங்க. என்ன தோணுதோ அதை நம்ம செய்வோம், என்ன தோணுதோ அதன்படி நாம் என்ன செய்வோம்? செயல்படும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. பொதுவா பார்க்கிற போது ஒரு உலக பிரகார மனிதன் ஒரு காரியத்தை செய்கிற போதே ஏகப்பட்ட பிளான் போடுறான். ஒரு ஆள் ஒரு வீடை கட்டப்போறோம் அப்படின்னா, எப்படி வீடை கட்ட போறோம், பணத்துக்கு என்ன செய்ய போறோம், என்னைக்கு ஆரம்பிக்கணும், என்னைக்கு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் என்ன செய்வாங்க? பொதுவா ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? பிளான் போடுவாங்க. சரியா செயல்படாதவங்க அதுவாக போது நம்ம என்ன செய்வோம்? வேலை செய்வோம் அப்படிங்கிற எண்ணம் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ளாக வந்துருச்சு. சரியான திட்டமிடல் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது போற போக்குல என்ன செய்யணும்? போகட்டும், நம்ம என்ன செய்வோம்? போற போக்குல போவோம். அப்படி என்ன செய்யணும்? இருக்கக்கூடாது. குடும்பத்துல ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப வேதத்துல ஆண்டவர் நம்ம எதுல நம்ம கட்டுப்பாடா, எதுல நம்ம இச்சை அடக்கமா இருக்கணும், அது நம்முடைய ஓட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முதலாவதாக பாத்தீங்கன்னா, நம்முடைய பணத்துல ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யணும்? இருக்கணும். பணத்துல நம்ம இச்சை அடக்கமா இருக்கணும். நமக்கு வருகிற வருமானத்துல நம்ம எவ்வளவு நம்ம செலவழிக்கிறோம், எவ்வளவு நம்ம சேமிக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. ஒரு காரியத்தை நீங்க மறந்துடக்கூடாது. பணம் என்ன செய்யும்? ஒரு மனிதனுடைய மனதை என்ன செய்யும்? மாற்றும்.
நிறைய பேர் பணத்தை சாதாரணமா நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. பணம் என்ன செய்யும்? மனிதன் என்ன செய்யும்? பணத்தை மாற்றும். அத வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் என்ன இருக்கு? வேறா இருக்கு. பணம் வருதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? சும்மா இஷ்டத்துக்கு செலவழிக்க கூடாது. அப்ப நமக்கு வருகிற வருமானத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம செலவழிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்ம சேமிச்சு வைக்கிறோம், அதுல ஒரு கட்டுப்பாடு நமக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நமக்கு தோன்றதை வாங்கிட்டு நமக்கு தோன்றதை நம்ம செலவழிப்போம், ஆனால் அது கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. ஏன்னா வேதம் சொல்லிருக்கு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க தேவன் என்ன செய்ய நமக்கு பலனை கொடுக்கிறார். நமக்கு ஐஸ்வர்யம் வருகிறது, நம்முடைய பலன் வருகிறதுதான் அது கர்த்தர் கொடுக்கிற கிருபை. அப்ப நமக்கு வருகிற வருமானத்தில் நமக்கு ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யணும்? நமக்கு இருக்கணும். இரண்டாவதாக நம்முடைய வார்த்தையில ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யணும்? இருக்கணும். என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், செய்தி கொடுக்கிற போது பக்கத்துல நம்ம சரியா பேசுகிறோமா, முசு பேசுகிறோமா அப்படிங்கறத என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏன்னா ஒரு நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க என்ன செய்யக்கூடாது? காதுக்குள்ள உட்கார்ந்து முக்கியமான காரியங்களை என்ன செய்வாங்க? பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் நாம என்ன செய்யணும்? நாம விட்டுறணும். பேசுகிற வார்த்தையில என்ன செய்யணும்? நாம கவனமா கேட்கணும். நீ என்ன பேசு, நாம தூங்குவேன் அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன செய்யும்? தூங்கிட்டு. அப்ப வார்த்தையில என்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம், ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யணும்? ஒரு ஊழியக்காரர் இப்படியாக சொன்னார் என்று சொன்னார் அப்படின்னா, பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தகப்பனார் அவருடைய பையனுக்கு ஒரு ஆலோசனையா சொன்னார். பையன் ரொம்ப கோபமா பேசுகிற ஒரு ஆளம். அப்ப அந்த தகப்பனார் சொன்னார், மகனே உனக்கு கோபம் வரப்பெல்லாம் இந்த செவத்துல வைத்த பண்ணு ஆணி எரி அப்படின்னா. அவன் கோபப்படுறதுலாம் என்ன செய்வான்? அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு என்ன பண்ணானா, கர்ப்பமா போய் சுத்தி எடுத்து ஒரு ஆணி என்ன செய்வானா, செவத்துல அடிப்பான். அப்ப பாத்தீங்கன்னா செவத்துக்குள்ள என்ன பண்ண, ஒரு மாசத்துக்குள்ள ஆணியை அடிச்சிட்டான். அவ்வளவு கோபம் என்ன பண்ணிருக்கு அவனுக்கு. வந்து திரும்ப தகப்பனார் அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாரு, மகனே நீ ஒரு காரியம் வருகிற போது நீ பொறுமையா இருந்தீனா, கோபப்படாம நீ இருந்தீனா என்ன பண்ணு, அந்த ஆணியை என்ன செய்ய, ஒவ்வொரு ஆணியை நீ என்ன பண்ணு, அந்த ஆணியை நீ செவத்துல இருந்து எடுத்துரு அப்படின்னா. அப்ப கோபப்படுத்துகிற சூழ்நிலை வருகிற போது அவன் பொறுமையா இருக்க என்ன பண்ணா, கற்றுக்கொண்டதுனால பொறுமையா இருக்கிற போது ஒவ்வொரு ஆணையும் என்ன பண்ணிருக்கான், அந்த செவத்துல இருந்து எடுத்துருக்கான். அப்ப பொறுமையா இருந்து 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 ஆணி எல்லாத்தையும் என்ன பண்ணா, எடுத்துட்டான். அப்ப தகப்பனார் கவனை கொண்டு போய் சொன்னாரு, இப்ப செவத்துல என்ன இருக்குன்னு கேட்டார். ஆணி அடிச்ச ஓட்டையா என்ன பண்ணுகிறது இருக்கு. அப்ப நீ என்ன செய்யணும்? கோபப்படுத்துகிற சூழ்நிலை வருமானால் என்ன பண்ணு, பொறுமையாய் அமைதியா இருக்கிற நீ கற்றுக்கொள். ஏன்னா பேசுகிற வார்த்தைகள் இந்த செவத்துல இருக்கிற ஓட்டமா என்ன செய்ய, இருதயத்துல ஆழமா பதிஞ்சுக்கணும். அப்ப நம்முடைய வார்த்தையில ஒரு கட்டுப்பாடு என்ன செய்யணும்? இருக்கணும். குடும்பத்துக்குள்ளாக வார்த்தையில ஒரு கட்டுப்பாடு என்ன செய்ய இருக்கணும்? என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு கட்டுப்பாடு என்ன செய்யணும்? அவசியம். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நமக்கு கிடைக்கிற நேரத்தை நாம எப்படி செலவழிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும். அடுத்த நான்காவதாக நம்முடைய சரீரத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அப்படின்னா நம்ம என்னத்தை சாப்பிடுகிறோம், எவைகளை சாப்பிடுகிறோம், சத்தானதை சாப்பிடுறோமா இல்ல சத்து இல்லாத சாப்பிடுகிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பான். நம்ம எல்லாரும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். நம்முடைய சரீரத்தை என்ன செய்ய நாம சரியாய் பாதுகாக்கணும், ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளணும், சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இஷ்டத்துக்கு வந்து என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. உதாரணமாக கடந்த நாட்களில் ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்து, அதை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நல்ல சேர் டேபிள் போட்டுருக்கு, எல்லாருக்கும் வெள்ளி தட்டு வைக்கப்பட்டிருக்கு, தங்க தட்டு இருக்கு, தங்க ஸ்பூன் இருக்கு, வெள்ளி ஸ்பூன் இருக்கு. அப்ப அங்க சர்வ் பண்ற ஒரு பையன் வாரம், அவன் என்ன பண்றான், ஒரு கிண்ணத்துல ஒரு ரசகுல்லா ஒண்ணு வச்சிருக்கிறான். ரசகுல்லாவ அங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்டையும் கேட்கிறான். அங்க இருக்கிற பணக்காரங்க எனக்கு வேண்டாம் 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 என்ன பண்றாங்க, எல்லாருமே சொல்றாங்க. அப்ப தங்க தட்டு இருந்தாலும், தங்க வெள்ளி தட்டு இருந்தாலும், பெரிய பெரிய ட்ரெஸ் போட்டிருந்தாலும் ஒரு சின்ன ரசகுல்லாவை கூட என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியும். ஏன்னா எல்லாருக்கும் சுகர் வந்து. அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சரியான உணவு பழக்கம் சரியா இல்ல அப்படின்னா என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, உடம்பு கெட்டு போயிடும். அப்ப நம்முடைய சரீரத்துல நம்ம என்ன கட்டுப்பாடு என்ன வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சத்தான நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும், சரீரத்தை என்ன செய்யணும், தினமும் குடிக்கணும், நல்லா உடை என்ன செய்யணும், உடிச்சணும். அது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிதான காரியம். ஏன்னா நம்முடைய சரீரம் சரியா இருந்தா மட்டும்தான் நம்முடைய ஓட்டத்தை என்ன செய்ய சரியா ஓட முடியும்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில கட்டுப்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். என வேதம் சொல்லுகிறது, பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலையும் என்ன செய்வாங்க, இச்சை அடக்கமா இருப்பார்கள். பொதுவா ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸுக்கும் ஒவ்வொரு உடல் எடை என்ன செய்யும் இருக்கு. அந்த உடல் எடை என்ன செய்யணும், அவங்க ஃபாலோ பண்ணணும். அங்க கொடுக்கிற சாப்பாடு என்ன செய்ய சரியா சாப்பிடணும். அப்படி சரியா சாப்பிடல அப்படின்னா என்ன செய்ய முடியாது, சரியானவைகளை செய்யப்படும். உதாரணமாக பாத்தீங்கன்னா கடந்த நாட்களில நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா குத்துச்சண்டை பிரிவுன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஆண்களும் பங்கு பெறுவாங்க, பெண்களும் பங்கு பெறுவாங்க. அந்த குத்துச்சண்டை பிரிவுல ஒவ்வொரு கேட்டகரியா பிரிப்பாங்க. என்ன கேட்டகரி பிரிப்பாங்கன்னா அவங்க இருக்கிற வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டி நடக்கும். 50 கிலோ இருக்கிறவங்களுக்கு என்ன செய்ய தனியா போட்டி நடக்கும், 55 கிலோ இருக்கிறவங்க தனியா போட்டி நடக்கும், 60 கிலோ இடைப்பிரிவு செய்ய அவங்களுடைய எடைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்ய அந்த குத்துச்சண்டை நடக்கும். அதுல ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கு, குத்துச்சண்டை போட்டியில கலந்து கொள்ள பேர் அந்த பேரெல்லாம் கொடுத்தாச்சு. அம்மாவுக்கு வெயிட் பாக்குறாங்க, 50 கிலோ என்ன செய்யணும் இருக்கணும். அந்த அம்மாவுக்கு 52 கிலோ என்ன பண்ணிருக்கு, அம்மா இருந்திருக்கு. அதனால நீங்க என்ன செய்ய முடியாது, இந்த நாட்டுல நீங்க கலந்துக்கிட முடியாது என்ன பண்ணாங்க சொல்லிட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள்ல 2 கிலோ என்ன பண்ணிருக்கு, ஸ்கிப்பிங் விளாண்டு 2 கிலோ என்ன பண்ணிருச்சு குறைச்சிருச்சு. குறைச்சு அந்த போட்டியில் என்ன பண்ணிருக்கு பங்கு பெற்று என்ன பண்ணிருக்கு தங்க பதக்கம் அந்த அம்மா ஜெயிச்சிருச்சு. யூடியூப்ல மேரி கோம் அப்படின்னு போட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சாதனை என்ன செய்யும் வரும். அப்ப உலக பிரகாரமான ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு என்ன பண்றாங்க, அவர்கள் கட்டுப்பாடோடு கூட என்ன பண்றாங்க, உடல் எடையை கட்டுப்பாடோடு என்ன பண்றாங்க வைத்திருக்கு. அதே போல நீங்களும் நானும் ஓடுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில கட்டுப்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் நம்முடைய பாதை மாறிடும். கட்டுப்பாடுகள் இல்லை என்றால் நம்முடைய ஓட்டம் என்ன செய்யும் மாறிடும். அதனால இரண்டாவதாக வேதத்தின்படி ஓடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில இச்சை அடக்கம் கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். மூன்றாவதாக வசனம் எடுத்து வாசிங்கள். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மூன்றாவது வேதத்தின்படி ஓடுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். கவனிங்க, மூன்றாவது வேதத்தின்படி ஓடுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டுமானால் வேதம் சொல்கிறது பொறுமையோட ஓடக்கடவும். நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும். மூன்றாவது நீங்களும் நானும் பொறுமையா என்ன செய்யணும், ஓடணும். பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நமக்கு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லை, 500 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இல்லை. நம்முடைய ஓட்டப்பந்தயம் பல நாட்கள் பல வருடங்கள் நமக்கு ஓட்டப்பந்தயம் இருக்கு. அப்ப பல வருடங்கள் நம்ம ஓடணும்னா என்ன செய்யணும், பொறுமையா தான் ஓடணும். வேகமாய் என்ன செய்யக்கூடாது, என்னைக்குமே ஓடுவதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அப்ப எந்த ஒரு காரியம் பண்ணாலும் நிதானமாய் சரியா நம்ம முடிவுகளை எடுக்கிற போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய என்ன செய்யும் நன்மையாகும். உதாரணமாக நம்ம எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சிருப்போம். முயல் ஆமை ஓட்டப்பந்தயத்தை என்ன பண்ணிருப்போம் படிச்சிருப்போம். கர்சா சொல்லு, முயல் ஆமை ஓட்டப்பந்தயத்துல யார் ஜெயிச்சாங்க? ஆமை ஜெயிச்சிச்சு. ஜெயிச்ச தெரியுமா? முயல் ஆமை ஓட்டப்பந்தயம் படிச்சிருக்கியா ஸ்கூல்ல? எது ஜெயிச்சிச்சு? ஆமை தான் ஜெயிச்சிச்சு. நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். முயலாம ஓட்ட பந்தயத்துல முயல் வேகமா ஓடும் எல்லாருக்கும் தெரியும். அதே போல ஆமை மெதுவான ஓடும் எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம ஸ்கூல் புத்தகத்துல படிச்சிருக்கிறோம். உண்மையாவே ஒரு நாட்டுல என்ன பண்ணாங்க, முயலுக்கும் ஆமைக்கு என்ன செஞ்சாங்க, ஓட்டப்படி வச்சாங்க. யூடியூப்ல அடிச்சு பாத்தீங்கன்னா வீடியோ வரும். 2 சின்ன ட்ராக் என்ன பண்ணிருக்காங்க வச்சுட்டு இங்கிட்ட முயலுக்கு நாம் வச்சிருக்கிறாங்க. முயல் என்ன பண்ணுது, மெதுவா போய் ஒரு இடத்துல நின்றுக்கிடுது. ஆமை மெதுவா ஊந்து போய் ஆமை ஜெயிச்சிருச்சு. அப்ப அது வெறுமன கதைக்கு என்ன செய்யல எழுத, உண்மையாவே முயலுக்கு ஆமைக்கு போட்டி வச்சாங்க. அதுல என்ன பண்ணுது, ஆமை தான் ஜெயிச்சிச்சு. அப்ப இந்த உலகத்துல ஒரு மனிதன் பொறுமையாய் செயல்படுவான், ஆனால் அவன் என்ன செய்வான், இலக்கை அடைவான். அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தை நம்ம செய்கிற போது அது சரி என்ன செய்யாது வராது.
துரிதமாய் செயல்பட என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஏன்னா வேதம் சொல்றது நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கணும். அவசரப்பட்டு ஓடி நம்ம எதுவுமே சாதிக்க போறது இல்ல. நமக்கு நிறைய நாட்கள் இருக்குது. நமக்கு இருக்கிற நாட்களில் நம்ம பாதையில் நம்ம சரியாய் போவோம். ஆனால் நம்ம என்ன செய்யலாம், இலக்கு என்ன பண்ணலாம், அடையலாம். அப்ப பொறுமையா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், வேதம் சொல்லுது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி ஓடக்கணும். அப்ப நம்ம பொறுமையாய் ஓடணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், இயேசுவை நோக்கி பார்க்கணும். இயேசுவை நோக்கி நம்ம பார்ப்போம், ஆனால் பொறுமையாய் ஓடுவோம். உலகத்தை பார்த்தீங்கன்னா, உலக மனிதனை பார்த்தீங்கன்னா பொறுமை என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவனை படிக்காம பாரு, அவனை நீ படி, அவனை பார்த்து படி, அவனை பார்த்து திரு, அவன் ஓடுறான் பாரு, நீ என்ன செய்ய ஓடு. ஒருவன் நம்ம கூட இப்ப என் வயசுல ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா, அவன் முன்னேறி போறான் அப்படின்னா அவனை பார்த்தா என்ன செய்யக்கூடாது, வேகமா என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. உலகத்தில் மனிதன் பார்ப்பான், ஆனால் வேகமா போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். உலகத்துல ஒரு மனுஷனை பார்த்தோம் அப்படின்னா வேகமா போகுங்கிற எண்ணம். அப்ப நம்ம வீடை கட்டினா, காது வாங்கிட்டா, அது வாங்கிட்டா, இது வாங்கி நம்ம என்ன செய்யணும், வீடை கட்ட காது வாங்கணும், சட்டை வாங்கணும், துணி எடுக்கணும், நகை வாங்குங்கிற நம்ம என்ன செய்வோம், ஏகப்பட்ட லோன் வாங்கி குடிச்சிடும். நமக்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. எல்லாத்தையும் என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். அவசரப்பட்டோம் அப்படின்னா என்ன செய்யணும், நம்ம தான் என்ன செய்யணும், முட்டிக்கிட்டு அழுகணும். அப்ப வேதம் சொல்லுவது நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு முடக்கணும். அவன் முன்னாடி போறான், நான் முன்னாடி போறோம் அப்படிங்கிற என்ன நமக்கு இல்ல. நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை வைத்திருக்கிறார். நமக்கு வைத்திருக்கிற பாதையில நம்ம சரியாய் போவோமானால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற என்ன செய்யணும், நாம ஓடுகிற போது மற்றவனை பார்க்கணும். உலகத்துல பார்த்தீங்கன்னா ஓடுகிறோம், மற்றவனை பார்ப்போம், அவனை முந்தி என்ன செய்யணும், போகணும். ஆனா கிறிஸ்தவ பிள்ளைகள் மற்றவன் என்ன செய்யக்கூடாது, அவனை முந்தி நாம் போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம பொறுமையா ஓடுவோமானால் ஆண்டவர் நம்ம வேதத்தில் என்ன செய்ய முடியும், பெற முடியும். மூன்றாவதாக நீங்களும் நானும் வேதத்தின்படி ஓடுகிறவர்கள் பொறுமையோடு என்ன செய்யணும், இருக்கணும். பொறுமையோடு நீங்கள் செயல்படுங்கள். எந்த ஒரு காரியமானாலும் சரி அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதபடிக்கு, எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதபடிக்கு தெய்வ சமூகத்தில் பொறுமையா இருந்து நீங்கள் செயல்படுவீர்களானால் அது நிச்சயமா என்ன செய்ய நமக்கு ஜெயமாய் முடியும். அப்ப நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். நம்ம 20 குடும்பமாய் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். 20 குடும்பம் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன செய்யணும், ஓடணும். அப்படி ஓட வேண்டுமானால் முதலாவதாக நமக்கு ஆயத்தம் நமக்கு வேண்டும். இரண்டாவது நமக்கு கட்டுப்பாடு, இச்சையடக்க நமக்கு வேணும். மூணாவது பொறுமை நமக்கு வேணும். இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கற்று நமக்கு வைத்திருக்கிற நித்திய ஜீவனை நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். ஓடுகிற ஓட்டத்தில் அவசரப்படாமல், ஓடுகிற ஓட்டத்தில் நம்ம பாதையில நிற்பதற்கு நாம பிரயாசப்படாம பொறுமையோடு கூட கட்டுப்பாடோடு கூட ஆயுதத்தோடு நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபையை கற்று கொடுப்பாங்க அப்படின்னு